தமிழகத்தில் நாளை மீண்டும் பல இடங்களில் கனமழை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் பல இடங்களில் நாளை மீண்டும் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 780 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே 830 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் வலுவடைந்து நாளை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, காஞ்சி, ராணிப்பேட்டை, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சோ பாத்தீங்க அப்படின்னா புதிய புயல் காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்களிலுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. புதிய புயல் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்துல பல இடங்கள்ல மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு.